அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாவல் கொஞ்சம் பழுத்துடுச்சுங்க. பரவாயில்ல, விதைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதையும் அறுவடை பண்ணிவிட்டு இதை பாருங்கள், ஒரு காய் கூட இருக்குது, அதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கைக்காய் ஒன்று இருக்குது, முத்தி போய் அதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். முருங்கை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சதாங்க. நான் கொம்பு வச்சு எல்லாத்துலேயுமே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளவர் வந்து காய்க்க தொடங்கிட்டாங்களுங்க. இது நல்லா முத்திடுச்சு. ஸோ நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தா மேலே அந்த கலர் இருக்கும், பட் காய் நல்லா இருக்குங்க. ஏன்னா மழையில் இந்த மாதிரி தாங்க வருது காயெலாம். காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை பாருங்கள், எல்லா முருங்கையிலுமே நம்மளுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்துடுச்சுங்க. இனிமேட்டு வந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு வச்சேன்னு ஆல்ரெடி பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன கொம்பாக வச்சதாங்க. எல்லாத்துலேயும் பாருங்கள் ஃப்ளவர்ஸ், எவ்வளோ ஃப்ளவர்ஸ்ன்னு பாருங்களேன். பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நம்ம கொம்பு வச்சு அந்த மரத்தை உருவாக்கி இப்போ நம்மளுக்கு காய் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். இவ்வளோ சின்னதாக தாங்க கொம்பு வச்சேன். எவ்வளோ ஹெல்த்தியாக எல்லாமே வளர்ந்துட்டாங்கன்னு நீங்களே பாருங்கள். எல்லாத்துலேயுமே நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துட்டாங்களுங்க. இதை பாருங்கள், இதுலேயே ஒரு 3 காய் இருக்காங்க, என்ன முத்தணும். ஆனால் இதுலேயே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கிறாங்களுங்க பாருங்கள். காய் பாருங்கள், அது ஒரு மாதிரி மழைக்கு அது ஒரு மாதிரி கலராக தாங்க வருது. ஆனால் காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள். எல்லா முருங்கையிலுமே நம்மளுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்துருச்சுங்க. உங்களுக்கு காமிக்கிற கோசம் தாங்க எல்லாத்தையுமே காமிக்கிறேன். இதை பாருங்கள், இதில் கூட பாருங்கள் ஃப்ளவர்ஸ் வந்துருச்சு. இதுலேயும் ஒரு பிஞ்சு இருக்குது சின்னதாக.